உங்களுக்கு பாவம் இருக்கும், அது வேணாம் விட்டுலாம், எப்படியாவது விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். ஆனால் விட முடியாதபடி உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப, செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது, ஏன் நீ வசனத்தை கூட வாசிப்ப. ஆனால் திடீர்னு அந்த பாவம் உன்னை, அந்த மாம்சம் உன்னை மேற்கொள்ள தொடங்கும், அந்த சிந்தனை மேற்கொள்ள தொடங்கும். ஆட்டோமேட்டிக்காக நீ அந்த பாவத்தில் விழுந்துருவ. விழுந்த பிறகு திருப்பி அதை செஞ்ச உடனே உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பாவத்தை செஞ்சுட்டேன், விழுந்துட்டேன், அவ்வளோதான், இனி ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார். நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ செஞ்ச உடனே உனக்கு இன்னும் பாவம்னு தோணுது இல்லை, அந்த தோணுகிறது இல்லை, அது உனக்கு தேவன் கொடுக்கறதுனால தான் தோணுது. ஆண்டவர் இன்னும் உன்னை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அது உனக்கு தோணுது, இல்லாவிட்டால் தோணாது. ஏன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான், வேற யாரும் உணர்த்தவே முடியாது. நீ எப்போ உனக்கு அது பாவமா தோணாம செஞ்சா என்ன, எல்லாரும் தான் செய்றாங்க, நானும் செய்வேன் அப்படின்னு நீ நினைக்கிற பாரு, அப்பதான் நீ தேவனை விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ உன் பலகீனத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே ஒண்ணுதான். என் வாலிப பிராயத்தில் 18 வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் கல்லூரியோட முதல் வருஷம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க மத்தியில் பேசுறதுனால வந்து நிக்கிறதுனால நான் மிகப்பெரிய பரிசுத்தவான் நீதிமான் சொல்லிக்கவே மாட்டேன். நான் எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை, என்ன மாதிரி ஒரு பாவிய கர்த்தரால மாத்தி கொண்டு ஊழியக்காரனா நிறுத்த முடியும்னா உங்க அத்தனை பேரையும் ஊழியக்காரனை மாத்த கர்த்தரால் முடியும். ஏன்னா நான் யாரு எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு நண்பர் இவ்விதமாய் சொன்னார், எவ்ரி saint has a pastful sin அப்படிம்பார். எல்லா புனிதர்களுக்கும் ஒரு பாவமான வாழ்க்கை இருக்கும் பேக்ரவுண்டில், என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கும், அதுலேருந்து அவங்க புனிதமாக மாறி இருப்பாங்கம்பார். அதே மாதிரி தான் நான் என் வாலிப பிராயத்தில் 18 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். முதல் 3 வருஷம் பயங்கர போராட்டம். ஏன்னா அந்த 18 வயசு வரைக்கும் நம்ம பண்ண பாவம்லாம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது, வந்து அடிக்குது திருப்பி. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்யல, நம்ம ரேஞ்சுக்கு என்ன முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு செஞ்சுட்டோம். பார்த்தா எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி அடிக்குது. என்னை அந்த 3 வருஷம் என்னை கடிஞ்சு கொள்ளாம உணர்த்தி, ஒரு தகப்பன் தன் தோளில் சுமப்பது போல சுமந்து, உன்னால முடியும்னு சொல்லி என்னை தோல்ல போட்டு காப்பாத்தி கொண்டு இங்க நிறுத்தி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் தான். எத்தனையோ முறை வீழ்ச்சி, எத்தனையோ தடவை விழுந்திருக்கிறேன். ஆனா திருப்பி தூக்கி எடுப்பார், உணர்த்துவார். பல நேரங்களில் கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், பல நேரங்கள்